ஒரு அழகான பூக்கள் நிறைந்த தோட்டம். சின்னஞ்சிறு தேவத பறந்து வருகிறாள். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா சின்னஞ்சிறுசா இருப்பா. அவளுக்கு ஒரு மந்திரக்கோல் இருந்துச்சு. அந்த கோல வச்சு தான் அவ பூக்களுக்கு வண்ணம் குடுப்பா, பட்டாம்பூச்சிகள பறக்க விடுவா. எல்லாமே அந்த மந்திரக்கோலால தான் நடக்கும். ஒரு நாள் நம்ம குட்டி தேவத சந்தோஷமா பூக்கள் மேல பறந்து விளையாடிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா அவ கையில இருந்த மந்திரக்கோல காணோம். ஐயோன்னு பதறிப் போனா. என் மந்திரக்கோல் எங்க போச்சுன்னு சுத்தி சுத்தி தேடிப் பார்த்தா. தேவத சோகமாக ஒரு பெரிய பூவின் மீது உட்காருகிறாள். ரொம்பவும் கவலையாயிடுச்சு நம்ம தேவதைக்கு. மந்திரக்கோல் இல்லாம எப்படி பூக்களுக்கு வண்ணம் குடுக்கிறது? எப்படி பட்டாம்பூச்சிகளை பறக்க விடுறதுன்னு ஒரே யோசனையா இருந்தா. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்போ அந்த பக்கமா சில குட்டி பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. சோகமா உட்கார்ந்திருந்த குட்டி தேவதைய பாத்துட்டாங்க. "என்ன ஆச்சு குட்டி தேவதையே? ஏன் இப்படி சோகமா இருக்க?" ன்னு கேட்டாங்க மனசுக்குள்ள. ஏன்னா தேவதைங்க பேசுறது அவங்களுக்கு கேட்காது இல்லையா? ஆனா அவங்க முகத்த பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ கஷ்டம்னு. உடனே அந்த குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்து தேவதையோட மந்திரக்கோல தேட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குட்டி பையன் புல்வெளியில ஏதோ மின்றத பார்த்தான். கிட்ட போய் பார்த்தா அதுதான் நம்ம குட்டி தேவதையோட தொலைஞ்சு போன மந்திரக்கோல். உடனே அந்த பையன் சந்தோஷமா அந்த மந்திரக்கோல எடுத்துக்கிட்டு போய் குட்டி தேவதை கிட்ட குடுத்தான். மந்திரக்கோல பார்த்ததும் நம்ம தேவதைக்கு ஒரே சந்தோஷம். அவங்க முகமெல்லாம் மலர்ந்துருச்சு. தன் மந்திரக்கோல வச்சுக்கிட்டு உடனே அந்த குட்டி தேவதை பூக்கள் எல்லாத்துக்கும் அழகா வண்ணம் குடுத்தா. விதவிதமான பட்டாம்பூச்சிகள் தோன்றி சந்தோஷமா பறக்க ஆரம்பிச்சதுங்க. நம்ம குட்டி தேவதை அந்த குட்டி பசங்க எல்லாரையும் பார்த்து தன்னோட சின்னஞ்சிறு கையால நன்றி சொன்னா. பசங்களும் சந்தோஷமா அவளுக்கு கை அசைச்சாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.